இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஓவர்லோடிங் அல்லது மற்றும் குறுக்கு சுற்று. ஷார்ட் சர்க்யூட்னா குறுக்கு சுற்று அப்படின்னா என்னது? ஓவர்லோடிங்னா அதிகமான சுமை, கரண்டில் அதிகமான சுமைன்னு என்ன? இப்போ பல்பு 100 வாட்டு ரைட்டா, 100 வாட்டு அதான் பவர் ரைட்டா, 100 வாட்டு உள்ள பவர் பல்பு, அதுக்குண்டான நான் வயர் கொடுத்துருப்பேன் ரைட்டா, கெப்பாசிட்டி திறன் கொடுத்துருப்பேன் வயர். அதை விட 1000 வாட்டு உள்ள ஒரு பல்ப் நீ போட்டேன்னா அந்த வயர் தாங்காது, எரிஞ்சு போயிடும் ரைட்டா. அதனால தான் குண்டான வயரை போடுவாங்க. இந்த ஃப்ரிட்ஜு இதுகளுக்கெல்லாம் மொக்கையான வயரை போடுவாங்க. ஏன்னா அதனோட கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், திறன் கரண்ட்டை கொண்டு செல்லும் திறன் அந்த வயருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ரைட்டா. அதிகமான கரண்ட் எடுத்துகிட்டு போகும். அதுதான் ஓவர்லோடிங்னா, அதாவது அதிக பளு வந்தாலோ அல்லது ஷார்ட் சர்க்யூட், குறுகிய சுற்றுன்னு அர்த்தம். குறுகிய சுற்றுன்னு என்னதுன்னா, இப்போ உங்கள் வீட்டில் கரண்ட் போயிட்டுருக்கு, ஒரு வயரில் கரண்ட் போயிட்டுருக்கு, இன்னொரு வயரில் நியூட்ரல், அதில் கரண்ட் போகாது. ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நியூட்ரல் வயரும் தெரியாதானமா, ரெண்டுமே இணைஞ்சு தானே போகுது, ஆனால் தனித்தனியாக போகுது. 2 வயர் வருது இல்லையா, 3 வயர் வரும். ஒன்று எர்த்திங்னு சொல்லுவாங்க, எர்த்திங்னா பூமிக்கடியில் போச்சிருப்பாங்க. மீதி 2 வயர் போஸ்ட் தந்தி மரத்துலேருந்து வரும். ஒன்றில் கரண்ட் வரும், ஒன்றில் கரண்ட் வராது ரைட்டா. அதுக்கு பேர் நியூட்ரல். கரண்ட் வராதுக்கு பேர் நியூட்ரல், கரண்ட் வர்றதுக்கு பேர் எலக்ட்ரிசிட்டி பாசிங் வயர்னு சொல்லுவாங்க, கரண்ட் வரக்கூடிய வயர்னு பார்க்க ரைட்டா. இப்போது இந்த நியூட்ரலும் இடையில ஏதாவது அந்த இன்சுலேஷன், ஒரு வயரில் வரக்கூடிய இன்சுலேஷன், அதன் மேலே உள்ள இந்த ரப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அது தேய்வு அடைஞ்சிச்சுன்னா, ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா என்னது? குறுகிய சுற்றுன்னு அர்த்தம். உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்களேன். இந்த குறுகிய சுற்றுக்கு எப்படி டெஃபினேஷன் காமிக்கணும் பாருங்கள். இது கரண்ட் வயர், இது நியூட்ரல் ரைட்டா. இதில் கரண்ட் வருது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டும் ஒன்று சேரக்கூடாது, ஒன்று சேர்ந்து ஷார்ட் கிடைக்கும். அப்போது இது போயிட்டுருக்கு வயர், இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன், இதுக்கடுத்து ஒரு பல்பு போட்டிருக்கேன் ரைட்டா. அதுக்கடுத்து நேராக கரண்ட் போகுது, ஒரு ஃபேன் போட்டிருக்கேன் ரைட்டா. இது நேராக போயிட்டு தான் இருக்கும் ரைட்டா. இந்த பல்புக்கு ஒரு நியூட்ரல் வேணும், ஒரு ஃபேஸ் வேணும் ரைட்டா. இந்த பல்பில் 2 இருக்கும், ரெண்டு இருக்கு இல்லையா. ஒரு வயர் இதில் கனெக்ஷன் ஆயிரும், ஒரு வயர் இந்த நியூட்ரலில் கனெக்ஷன் ஆயிரும். அப்படியே நியூட்ரல் போயிட்டே இருக்கும். இந்த ஃபேனுக்கு 2 வயர் வேணும், ஃபேனுக்கு 2 வயரும், ஒரு வயர் இதில் கனெக்ஷன் ஆயிரும், இன்னொரு வயர் இதில் கனெக்ஷன் ஆயிரும். இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த நியூட்ரலும் இந்த பாசிட்டிவ் எங்கேயும் ஒன்று சேரலை ரைட்டா. எங்கேயாவது ஜாயிண்ட் ஆகிருக்கா? ஜாயிண்ட் ஆகலை, தனித்தனியாக தான் போகுது. நேராக போய் அந்த பல்பில் தான் ஜாயிண்ட் ஆகுது ரைட்டா. இது திடீர்னுட்டு இதில் மேலே உள்ள இன்சுலேஷன், அதை இன்சுலேஷனாக நான் கண்டக்டர் தேஞ்சு வச்சுன்னு வச்சுக்கிறோமே. இந்த 2 வயர் ஒரே மாதிரி தானே போகுது, ஒரே இதில் தான் போகும், பார்த்துருக்கீங்களா. அப்போது இது தேஞ்சிச்சுன்னா இது கூட இப்படி ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிறோமே, இது கூட மேலே போய் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா சர்க்யூட் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சா, இப்படி போய் இப்படி மூடிடுச்சா, இன்னும் போக முடியுமா? சர்க்யூட்டு எங்கேயுமே க்ளோஸ் ஆகாமல் போயிட்டுருக்கு நேராக. இது இந்த இடத்துல ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ என்னாகும்? இப்படி போன பாசிட்டிவ் கரண்ட்டு நியூட்ரல் கூட இப்படி வந்துடும். அந்நேரம் தான் நம்ம எம்சிபி யூஸ் பண்ணுவோம், அதாவது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். அப்படி இதுக்கு பேர் ஓவர்லோடிங்னு சொல்லலாம், ஷார்ட் சர்க்யூட். இதனால தான் ஓவர்லோடிங் ஆகும். ஒன்று இல்லை ஷார்ட் சர்க்யூட், குறுகிய சுற்று. இந்த சுற்று முடிஞ்சதுனால என்ன ஆகும்? தீ பிடிச்ச ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று சேர்ந்துச்சுன்னா தீ பிடிச்சிடும் ரைட்டா. அதனால தான் குறுகிய சுற்றுன்னு சொல்லுவாங்க. ஓவர்லோடிங்னு என்னதுன்னா, இந்த வயரு, இந்த பாசிட்டிவ் வயர் போகுது இல்லையா, இதுக்கு நான் ஒரு 1 கிலோவாட் தான் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஆனால் இந்த பல்பு நான் 2 கிலோவாட்டுக்கு உண்டான பல்பு போடுறேன். அப்போ இது 2 கிலோவாட்டுக்கு உண்டான கரண்ட்டை இழுக்கும். ஆனால் கரண்ட் இருக்குது, ஆனால் கெப்பாசிட்டி இந்த வயருக்கு 1 கிலோவாட்டு தான் பாஸ் பண்ணிட்டு போக முடியும். ஆனால் 2 கிலோவாட் நான் போடுறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். போடுறேன் போது அது 2 கிலோவாட்டை இழுக்கும்போது 2 கிலோவாட்டு இதில் போகணும்னா இது கெப்பாசிட்டி 1 கிலோவாட் தான். அப்போ இது எரிய ஆரம்பிச்சிடும், இந்த வயரை மெல்ட் ஆயிடும் ரைட்டா. அதுதான் சொல்லுவாங்க ஓவர்லோடிங்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? சரி ரைட், ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இது படிப்போம். இந்த ஃபீஸ் வயர்னால் ஃபீஸ் போடுறோம் இல்லையா, ஃபீஸ் கட்டையில் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபீஸ் வயர் அது என்ன, அதிகமான கரண்ட் வந்துச்சுன்னா அது ஃபீஸ் அடிச்சிடும். அது பிரேக் ஆகிடும், உடஞ்சி போயிடும் ரைட்டா. ஃபீஸ் வயர் அல்லது எம்சிபினா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். இது எலக்ட்ரானிக் சிஸ்டம், சுவிட்ச் மேலே இருக்கும், அப்படின்னா ஆனில் இருக்கும் ரைட்டா. அது கரண்ட் போயிட்டுருக்கும். அதிகமான கரண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கட் பண்ணிடுனா அந்த சுவிட்சு கீழே வந்துடும். உதாரணமாக அந்த சுவிட்ச் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சுவிட்ச் இப்படி வருது கரண்ட்டு ரைட்டா, இது நம்ம சுவிட்சு ரைட்டா. இப்படி கரண்ட் வயரில் தான் போட்டிருப்பாங்க, இது நியூட்ரலில் போட மாட்டாங்க. எம்சிபியோ ஃபீஸாக கூட ஃபீஸ் இருந்தால் இது எரிஞ்சு போயிடும். இப்படி நடுவில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபீஸை. இது கரண்ட் இந்த ஃபீஸ் வேலையை கூடி போகும். அதிகமான வோல்டேஜ் வரும்போது இந்த ஃபீஸ் உடஞ்சி போயிடும். அப்போ கரண்ட் இங்கேயே நின்றுடும். அதுக்கு பதிலாக அந்த ஃபீஸுக்கு பதிலாக எம்சிபி போடுவாங்க. எம்சிபி என்ன செய்யும்னா, இந்த எம்சிபி இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோமே,
எம்சிபியில் இப்படி வயர் வருது, இங்கிட்டு வயர் போகுது. இந்த நடுவில் என்ன செய்யுதுன்னா ஒரு சுவிட்ச் போட்டிருப்பாங்க, சுவிட்ச் மாதிரி. இது ஆனாக இருந்துச்சுன்னா இந்த 2 வயரையும் ஒன்று சேர்த்து விட்டுருவான். உள்ள ஆனாக இருந்தது ஒன்று சேர்த்து விட்டுரும். அப்போ இதில் கரண்ட் போயிட்டே இருக்கும். இப்போ அங்கே ஓவர்லோடிங் ஆகுது. அப்போ இங்கே ஃபீஸாக இருந்து எரிஞ்சு போயிடும். இது என்ன செய்யணும்னா ஓவர்லோடிங் ஆகும்போது இந்த சுவிட்சு இப்படி கீழே உள்ள சுவிட்சு மேலே போயிடும். மேலே போனால் இதை கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு, எப்படி இன்றைக்கி பல்புக்கு சுவிட்சை போட்டால் பல்ப் எரியுது இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம், சுவிட்ச் வழியாக கூட கரண்ட் போகுதுன்னு அர்த்தம் பல்புக்கு. அப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்ன அர்த்தம், கரண்ட்டை நிப்பாட்டிடுது. போகிறத அந்த சுவிட்ச் என்ன செய்யுது, கரண்ட்டு சுவிட்ச் வழியாக போகிறத நீ ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த சுவிட்சுக்கு மேலே தான் கரண்ட் நிற்கும், கீழே வராது. இணைப்பை கொடுக்குறது அது இது மேலே போயிடுச்சுன்னா திரும்பி நீ ஓவர்லோடிங் நின்று போயிடும். ரைட்டா, திரும்பி நீ செக் பண்ணிவிட்டு திரும்பி இதை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ரைட்டா, அப்போ ஃபீஸ் வயரை போடலாம், இல்லைன்னா எம்சிபியை போட்டுக்கலாம். அதான் சொல்கிறான், ஒன்று ஃபீஸ் வயர் அல்லது எம்சிபி வில் டிஸ்கனெக்ட்னா இணைப்பை துண்டிக்கும். எப்போது, இந்த 2 சமயத்தில், ஷார்ட் சர்க்யூட் சமயத்துலேயும் ஓவர்லோடிங் சமயத்துலையும். டிஸ்கனெக்ட் த சர்க்யூட்னா அது மொத்த சுற்று. அந்த எம்சிபி எங்கே போட்டிருப்பாங்க, அந்த மீட்ரு பக்கத்தில் போட்டிருப்பாங்க. மொத்தம் வீட்டில் வர கரண்ட்டையே நிப்பாட்டிடும். அதை சுவிட்ச் மேலே போயிடுச்சுன்னா நின்று போச்சுன்னு அர்த்தம். அதை டிஸ்கனெக்ட்னா துண்டிக்கும். த சர்க்யூட் இந்த எவெண்ட் ஆஃப் அண்ட் ஓவர்லோடிங்க. எவெண்ட்னா அந்த சமயத்தில், எந்த சமயத்தில் ஓவர்லோடிங் அதிக பலு. நீ இப்போ 1 கிலோவாட் தான்னா 2 கிலோவாட்டை போடும்போது அது சுவிட்ச் மேலே போயிடும். அப்போ உனக்கு கரண்ட்டே வராது. அப்போ இந்த எவெண்ட் ஆஃப் ஓவர்லோடிங், இந்த எவெண்ட்னா அந்த நேரத்தில் ஓவர்லோடிங் அதிக பலு, அதிகமான பலுன்னு என்ன, அதிகமான நீ கரண்ட்டை யூஸ் பண்ணேன்னா அந்த சுவிட்ச் பிரேக் ஆயிடும். அதாவது டிஸ்கனெக்ட்னா இணைப்பை துண்டித்து விடும். டிஸ்கனெக்ட் சர்க்யூட், அந்த சுற்றின் இணைப்பை துண்டித்துவிடும். ஆஃப் பண்ணிடும். கரண்ட் போக விடாமல் மேலே நிற்கும். ரைட்டா, இந்த எவெண்ட் எந்த நேரத்தில், அந்த நேரத்தில் ஓவர்லோடிங் சமயத்துலையோ அல்லது ஷார்ட் சர்க்யூட் சொல்லி கொடுத்தல, நியூட்ரலோ உள்ள உன் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு தண்ணி வந்து 2மே ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ எரிய ஆரம்பிச்சிடும். அது எரிய விடாமல் இது வந்து கரண்ட்டே நிப்பாட்டிடும் மேலே போயிட்டு. ரைட்டா, அந்த 2 சமயத்தில் இந்த ஃபீஸ் வயர் போடலாம், இல்லை எம்சிபி 2ல் ஏதாவது ஒன்று போடலாம். ரைட்டா, எம்சிபி இந்த 2மே அந்த வேலையை தான் செய்யும். ஃபீஸ் வயர்னா எரிஞ்சு போயிடும், எம்சிபின்னு சுவிட்ச் மேலே ஆஃப் பண்ணிடும். ரைட்டா, வில் டிஸ்கனெக்ட் இணைப்பை துண்டித்து விடும். எந்த நேரத்தில், ஓவர்லோடிங் சமயத்துலையும் அதேமாதிரி ஷார்ட் சர்க்யூட் சமயத்திலையும் இந்த ஈவெண்ட் அந்த நேரத்தில். ரைட்டா, இந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் சர்க்யூட்னா மின் சுற்று, டொமஸ்டிக் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. வீட்டில் போடக்கூடிய மின் சுற்று. அந்த வயர் போட்டிருக்கான் இல்லையா, வயரை போட்டு வீட்டில் வந்து அமைச்சிருக்கான் இல்லையா, எல்லா இடத்துலையும் வயர் போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் மின் சுற்றுன்னு சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் ஓவர்லோடிங் ஹேப்பன்ஸ். ஓவர்லோடிங் எப்போ நடக்கும் அப்படின்னா விளக்கத்தை சொல்கிறான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதிகமான கரண்ட்டை யூஸ் பண்ணேன்னா அது ஓவர்லோடிங் நடத்தும். ஓவர்லோடிங் ஹேப்பன்ஸ் தென் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்னால் வீட்டு உபயோக பொருட்கள், மின் சாதன வீட்டு உபயோக பொருட்களை நீ அதிகமாக உபயோகப்படுத்தினேன்னு சொன்னால் எல்லாமே கரண்ட் இழுக்கும் இல்லையா, அப்போ அந்நேரத்தில் பலு அதிகமாகும். ஓவர்லோடிங் ஹேப்பன்ஸ் நடக்கிறது. அந்த சம்பவம் ஓவர்லோடிங் என்ற சம்பவம் கரண்ட்டில் எப்போ நடக்கும்னு சொன்னால் எப்பொழுது எ லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸ்னால் பொருட்கள்னால் சட்டி பானை கிடையாது, பல்பு, ஏசி மிஷினு, ஃப்ரிட்ஜு, மின்சாரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்னு அர்த்தம். அப்ளையன்சஸ்னாது த நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸ். அதிகமான நீ மின்சாதன பொருட்களை பயன்படுத்தினால் ஆர் கனெக்டட் இணைத்திருந்தால் இன் சீரியஸில் பேரலில் கிடையாது, நீ அதுனா சீரியஸ் சர்க்யூட் பேரல் சர்க்யூட் சொன்னல, எனக்கு அந்த சீரியஸில் நீ இணைச்சிருந்தேன்னு சொன்னால், சீரியஸ் சர்க்யூட்டில் இணைச்சிருந்தேன்னு சொன்னால் த சேம் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா ஒரே சோர்ஸ், ஒரே இதில் இணைச்சிருந்தேன்னா சேம் சோர்ஸ்னால் மூலதனம்னு அர்த்தம். இதே ஒரே வயரில் சீரியஸில் நீ இணைச்சிருந்தேன்னு சொன்னால் சீரியஸ் என்னது கூடிக்கிட்டே போகும், வோல்டேஜ் கூட்டிகிட்டே போகும். ரைட்டா, அப்போ கூட்டிகிட்டே போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும், ஓவர்லோடிங் ஆகிடும். சீரியஸில் இணைச்சிருந்தேன்னா அதிகமான அப்ளையன்சஸை மின்சாதன பொருட்களை சீரியஸ் சர்க்யூட்டில் இணைச்சிருந்தேன்னு சொன்னால் எங்கேருந்து இணைச்சிருந்தேன்னா ஃப்ரம் த சேம் சோர்ஸஸ், ஒரே சோர்ஸஸ். சேம் சோர்ஸஸ்னால் ஒரே மூலம்னா இப்போ ஒரு வயர் கரண்ட் வீட்டு வயர் வருது, அதுலேயே இணைச்சிருந்தேன்னு சொன்னால் ஃப்ரம் த சேம் சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா மின் சக்தியை கொடுக்கக்கூடிய, எலக்ட்ரிக் பவர்னா மின் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே மூலத்தில் நீ இணைத்திருந்தால், ஒரே மூலம்னு என்னது, மீட்டர் பாக்ஸில் வரக்கூடிய வயரில் சீரியஸில் நீ ஏகப்பட்ட பொருட்களை நீ இணைத்திருந்தால் அது என்ன ஆகும், ஓவர்லோடிங் ஆகும். ரைட்டா, திஸ் லீட்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் எக்ஸஸ் கரண்ட். இதன் காரணமாக இது உண்டாக்கும். திஸ் லீட்ஸ்னால் இந்த மாதிரி செயல்கள், லீட்ஸ்னால் உண்டாக்கும் எதை, எ ஃப்ளோ ஆஃப் எக்ஸஸ் கரண்ட் அப்படின்னா ஓட்டத்தை, ஃப்ளோனா ஓட்டத்தை, எக்ஸஸ்னால் அதிகமான மின் ஓட்டத்தை, கரண்ட்டுன்னு மின் ஓட்டத்தை இது உண்டாக்கும். நீ அதிகமாக
கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா இது அதிகமாக கொடுத்துரும் ரைட்டா கரண்ட்டாக. இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் உன் வீட்டு மின் சுற்றுல அதிகமான கரண்ட் ஓடும் அப்படிங்கிறான். இதன் காரணமாக when the amount of current passing through the wire exceeds the maximum permissible limit அப்படின்னா உனக்கு இவ்வளோ தான் அந்த வயரில் ஓடணும்னு இருக்கும். ஒவ்வொரு வயருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு மேலே நீ அதிகமாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும், ஓவர்லோடிங் ஆகிரும் அப்படின்னா. when the amount of current, amountனா அளவு, மின்சாரத்தின் அளவானது, கரண்ட்டுனா மின்சாரத்தின் அளவானது பாசிங் த்ரூ சென்றால், பாசிங் த்ரூ எ வயர், அந்த வயரில் போயிட்டுருக்குன்னு அப்படி வச்சுக்கிறோமே. எந்த ஒரு குறிப்பிட்ட அளவு எமௌண்ட் ஆஃப் கரண்ட், ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்ட்டு பாசிங் த்ரூ த வயர், அந்த வயரில் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த அளவானது, அந்த கரண்ட்டோட அளவானது எக்ஸீட்ஸ்னா அதிகரிச்சுன்னா, நீ அதிகமாக யூஸ் பண்ணால் அதிகரிச்சிடும் ரைட்டா. எக்ஸீட்ஸ்னால் அதிகரித்தால், எதை அதிகரித்தால், த மேக்ஸிமம் பெர்மிசபிள் லிமிட் அப்படின்னா அந்த வயருக்கு உண்டான அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எவ்வளவோ அதை விட அதிகரித்தால், தென் அப்பொழுது எக்ஸீட்ஸ்னால் அதிகரித்தால், எதை அதிகரித்தால், த மேக்ஸிமம் பெர்மிஷனாக அதனோட அனுமதிக்கப்பட்ட, அதாவது மேக்ஸிமம்னா அதை இவ்வளோதான் மேக்ஸிமம் அந்த அந்த பெர்மிசபிள் லிமிட், அதுக்கு அனுமதிக்கப்பட்ட வரையறைக்கு மேலே, மேக்ஸிமம்னா வரையறுக்கப்பட்ட, பெர்மிசபிள்னு அனுமதிக்கப்பட்ட, அந்த வயருக்கு இவ்வளோதான், ஒரு வயரில் இவ்வளோ தான் இருக்கணும்னு ரைட்டா. அதுலன்னா பெரிய வயரை போடணும். அதை ஒரு வயரில் கரண்ட் போகிறதுல அதில் அனுமதிக்கப்பட்ட கரண்ட்டை விட அதிகமாக சென்றால் என்னாகும், த வயர் கெட்ஸ் ஹீட்டட், அந்த வயர் என்னாகும், ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கரண்ட் போயிட்டுருக்கு, அதுக்கு அளவு இவ்வளோதான், அதுக்கு மேலே நீ அதிகமாக போயிடுச்சு, எக்ஸிஸ்ட்னா அதிகமாக போனால் த வயர் கெட்ஸ் ஹீட்டட், அந்த வயர் வெப்பமாக ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் த வயர் டு சச் அன் எக்ஸ்டென்ட் அப்படின்னா டு சச் அன் எக்ஸ்டென்ட் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த வயர் ஹீட் ஆகும். அதுக்கடுத்து என்ன ஆகும், அதுதான் சொல்கிறான், த வயர் கெட்ஸ் ஹீட்டட்னா அந்த வயர் உஷ்ணமாக ஆரம்பிக்கும். டு சச் அண்ட் எக்ஸ்டெண்ட், டு சச் அந்த அது வரைக்கும், எது வரைக்கும், எக்ஸ்டெண்ட், அது எக்ஸ்டெண்ட்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது டு சச் அண்ட் எக்ஸ்டெண்ட்னா குறிப்பிட்ட நேரம், எக்ஸ்டெண்ட் நேரம் வச்சுக்கோ, குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஹீட் ஆகும். அதுக்கடுத்து என்ன ஆகும், தீ பிடிச்சிரும். அண்ட் தென் அதுக்கடுத்து தட் எ ஃபயர் மேபி காஸ்ட்னா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், தீப்பிடிக்கும், காசுனா உண்டாகும், தீ உண்டாக ஆரம்பிச்சிடும். ஃபயர் மேபி த ஃபயர் மேபி காஸ்ட்னா உண்டாகும், தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், குறிப்பிட்ட நேரம் ஹீட் ஆகும், அதுக்கிட்ட தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ரைட்டா. அதான் சொல்கிறேன், திஸ் இஸ் நோனஸ், இந்த செயல்களுக்கு இஸ் கால்டு ஓவர்லோடிங், இதைத்தான் அதிக சுமை என்று அழைக்கிறோம். வென் எ லைவ் வயர் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் எ நியூட்ரல் வயர் அப்படின்னா, நான் முதல் ரெண்டாவது சொன்னேன்ல, ஒரு நியூட்ரல் வயரும் அந்த கரண்ட் வர லைவ் வயர்னால் கரண்ட் செல்லும் வயர் ரைட்டா. லைவ் வயர்னு என்னது, மின்சாரம் போகும் வயர்னு அர்த்தம். அப்போ இந்த நியூட்ரல் வயரும் லைவ் வயரும் நேரடியாக ஜாயிண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால், ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அதில் உள்ள அந்த மெல்ட் ஆகி, இல்லை அது ரொம்ப நாள் பட்ட வயராக இருந்ததுன்னா அதுக்கு மேலே உள்ள இன்சுலின்லாம் தேஞ்சி போய் ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொன்னால், அதை ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, ஷார்ட் சர்க்யூட்ன்ட்டு. வெனிய லைவ் வயர்னால் மின்சாரம் செல்லும் வயர் கம்ஸ் இன் கான்டாக்ட், அதாவது கம்ஸ் இன் கான்டாக்ட்னா தொடர்பு ஏற்பட்டால், கம்ஸ்னா வந்தால், செய்தால், இன் கான்டாக்ட்னா அதோட ஜாயிண்ட் ஆச்சுன்னா, ஜாயின்னா சேர்ந்தால், எது கூட சேர்ந்தால், வித் ஏ நியூட்ரல் வயர், நியூட்ரல் வயர்னால் ரெண்டு வயர் வரும்னு சொன்னல, நியூட்ரல்னால் அதில் வந்து கரண்ட் வராது ரைட்டா, அது கூட ஜாயின் பண்ணிடுச்சுன்னு சொன்னால், வென்னிய லைவ் வயர் கம்ஸ் இன் கான்டாக்ட்னா அது கூட ஜாயின், வென் கம்ஸ்னா வந்தால், என்ன வந்தால், டு கான்டாக்ட்னா தொடர்பு ஏற்படுத்தினால், எது கூட, ஏ நியூட்ரல் வயர்னால் கரண்ட் வராத ஒரு வயர் மேலே, அது ரெண்டு வயர் வருது இல்லையா, ரெண்டும் சேர்ந்தால் தான் பல்ப் எரியும், உனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேலை செய்யும், அது கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இட் காசஸ் ஏ ஷார்ட் சர்க்யூட். இதற்கு பேர் தான் ஷார்ட் சர்க்யூட், அதற்கு பேர் ஓவர்லோடிங், இதற்கு பேர் ஷார்ட் சர்க்யூட் ரைட்டா. அதை குறுகிய சுற்று என்று அழைப்பார்கள். திஸ் ஹேப்பன்ஸ் வென் த இன்சுலேஷன் ஆஃப் இது எப்போ நடக்கும்னு சொன்னால், அந்த வயர் மேலே போட்டிருக்க இன்சுலேஷன் தேஞ்சு போச்சு இல்லை கெட்டு போச்சு அப்படின்னா, அந்த ரெண்டு வயர் லைவ் வயரில் போகிற இன்சுலேஷனும் இந்த நியூட்ரலில் போகிற இன்சுலேஷன் கெட்டு போச்சுன்னா அப்போ இன்சுலேஷனே போச்சு, அப்போ ரெண்டு வயர் ஒன்று சேர்ந்துடும் இல்லையா, அப்போ தான் நடக்கும்ன்றான். எப்போ இது நல்லா கவனிங்க, திஸ் ஹேப்பன்ஸ் இது நடக்கும் எப்போ, வென் த இன்சுலேஷன்னா அந்த வயருக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய இன்சுலேஷன் சொல்கிறான், இன்சுலேஷன் ஆஃப் த வயர்னால் அந்த ரெண்டு வயர் போகுது இல்லையா, ரெண்டு வயர் சேர்ந்து தான் போகும், ஆனால் இன்சுலேஷன் இருக்கிறதுனால அது ரெண்டுமே கரண்ட்டோ இந்த நியூட்ரலாக ஜாயிண்ட் ஆகாது, ஏன்னா இன்சுலேஷன் தடுத்துக்கணும் இல்லையா. அதாவது இன்சுலேஷன், அதாவது என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்க, அதாவது திஸ் ஹேப்பன்ஸ் இது நடக்கும் எப்போ, வென் த இன்சுலேஷன் ஆஃப் த வயர்ஸ் அப்படின்னா, இன்சுலேஷன் அந்த வயரில் போடப்பட்ட இன்சுலேஷன்
கெட்ஸ் டேமேஜ்னா பாதிக்கப்பட்டால், கெட்ஸ்னால் செய்தால், இருந்தால், எப்படின்னா டேமேஜ்னு பாதிக்கப்பட்டு இருந்தால், கெட்டு போயிருந்தால், ரைட்டா. அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கெட்ஸ் டேமேஜாக இருந்ததுன்னா வயரு டியூ டு டெம்பரேச்சர். இதனால் டெம்பரேச்சர் சேஞ்சஸ், வெப்பநிலை மாற்றத்தினால அந்த வயருக்கு மேலே உள்ள இன்சுலேஷன் உருகிடும் சில சமயங்களில். டியூ டு த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அப்படின்னா வெப்பநிலை மாற்றத்தால் அதுக்கு வயருக்கு மேலே போடப்பட்ட இன்சுலேஷன் கெட்டு போய்விட்டால், அல்லது சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வெளியில் உள்ள அதான் ஃபோர்ஸஸ்னால் ஒரு அழுத்தத்தினால் ஏதாவது ஒரு துருப்பிடிச்சிருக்கலாமா, ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம். அதான் எக்ஸ்டர்னல்னால் வெளியில் உள்ள ஃபோர்ஸ்னா ஒரு விசையினால் ஏதாவது ஒரு செயல்பாடுகளால், வெளியில் உள்ள ஏதாவது ஒரு செயல்பாடுகளாலோ, அல்லது டெம்பரேச்சர் அதாவது உஷ்ணம் வெப்பநிலை மாற்றத்தாலோ அந்த வயரில் போகக்கூடிய இன்சுலேஷன் கெட்டு போய்விட்டால் ஷார்ட் சர்க்யூட் உண்டாகும். 2 வயரும் இணைஞ்சிரும்ன்றான். அப்போது டியூ டு த ஷார்ட் சர்க்யூட், இந்த ஷார்ட் சர்க்யூட் குறுகிய சுற்றின் காரணமாக த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் பிகம்ஸ் வெரி ஸ்மால். அப்படின்னா இது குறுகிய சுற்று ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருச்சு, நெகட்டிவும் பாசிட்டிவும் ஒன்று சேர்ந்தால் இதன் காரணமாக டியூ டு ஷார்ட் சர்க்யூட்னால் இந்த குறுகிய சுற்றின் காரணமாக த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அந்த வயரில் உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸும் குறைஞ்சி போயிடும். ஏன்னா இது போனவொன்று ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ வயர் ஃபுல்லாக நீளம் போகிற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடும் இல்லையா. அப்போ உடனே என்ன ஆகும், எரிய ஆரம்பிச்சிடும். அதான் டியூ டு த ஷார்ட் சர்க்யூட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் மொத்த எதிர்ப்பு இந்த சர்க்யூட், அந்த சர்க்யூட்டில் உள்ள அந்த சர்க்யூட்னால் என்னது, அந்த மின் சுற்றில் உள்ள எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் போதுமான அளவு உள்ள எதிர்ப்பானது குறைந்து போய்விடும். பிகம்ஸ் வெரி ஸ்மால். ஏன்னா இது ஜாயிண்ட் ஆகிடுது. ஜாயிண்ட் ஆனவுடனே என்னது, ரெசிஸ்டன்ஸே காலி இல்லாமல் போயிடும், ரைட்டா. அதான் வெரி ஸ்மால், ரொம்ப கம்மியாகிடும் தான். விச் லீட்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் லார்ஜ் கரண்ட். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நார்மல் கரண்ட் போயிட்டுருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா அதிகமான கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். கரண்ட் ஏன் நார்மலாக போயிட்டுருக்குன்னா அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது, ரைட்டா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இது 2 ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும், லார்ஜ் கரண்ட் வில் பாஸ் அப்படின்றான். அதாவது விச் லீட்ஸ் இதன் காரணமாக டு த ஃப்ளோ ஆஃப் லார்ஜ் கரண்ட் த்ரூ த வயர்ஸ். அப்படின்னா அந்த வயரில் அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நெக்ஸ்ட்டு திஸ் ரிசல்ட் இன் ஹீட்டிங். இதன் முடிவில் இப்படி அதிகமான கரண்ட் பாஸ் ஆன உடனே இன் ஹீட்டிங் அது வெப்பத்தை உண்டாக்கும். ரிசல்ட்ஸ்னு முடிவில் இன் ஹீட்டிங்னா வெப்பமாகும் ஆஃப் வயர்ஸ், அந்த வயர்கள் வெப்பமாகும் டு சச் அன் எக்ஸ்டென்ட். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் வெப்பமாகும், அதுக்கடுத்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் தேட் ஏ ஃபயர் மே பி காஸ்டு. குறிப்பிட்ட நேரம் சச் அன் எக்ஸ்டென்ட் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வெப்பமாகும். அதற்கடுத்து தேட் ஏ ஃபயர்னு தீ பிடிக்கும். மேபி காசுனா உண்டாகும், தீ உண்டாகும். இந்த பில்டிங்கில் தீ உண்டாகும், அந்த வயர் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ பில்டிங் வரை தீ பிடிச்சி எரியும், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு எர்த்திங்னு என்னது, எர்த்துனா பூமி. அப்போ எர்த்திங்னா பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய வயர். மூணாவது வயர்னு சொன்னல, ஃபஸ்ட்டு லைவ் வயர், 2வது நியூட்ரல், அது நேராக போஸ்ட் மரத்துலேருந்து வரும். 3வது வயர் 3 பிள்ளை ஓட்டை வச்சுருப்போம் பார்த்துருக்கீங்களா. அது 3வது ஓட்டைன்றது என்னென்னா அந்த ஓட்டை வழியாக தான் போய் இன்னொரு வயர் பூமிக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பூமிக்குள்ளே போட்டுருவாங்க. ஒரு 5 அடி குழி தோண்டி அந்த வயரு பூமி. அது எதுக்குன்னா பை சான்ஸ் இந்த மாதிரி நேரங்களில் அந்த கரண்ட் உனக்கு டேமேஜ் ஆகி எரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த 3வது வயர் பூமிக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த கரண்டெல்லாம் கொண்டு போய் பூமிக்குள்ளே விட்டுரும். புரியுதா. ஷார்ட் சர்க்யூட் ஆகிற சமயத்தில் இந்த 2 ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொன்னால், நியூட்ரலும் ஃபேஸ் வயரும் ஒன்று சேர்ந்துருச்சு, நியூட்ரல் லைவ் வயரும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொன்னால், அந்த மாதிரி நேரத்தில் இந்த 3வது வயர் இருக்குல்ல எர்த்திங், அது அந்த கரண்ட்டை கொண்டு போய் பூமிக்குள்ளே விட்டுரும். உனக்கு அப்ளையன்சஸ் டேமேஜ் ஆகாது. உன்னோட பொருட்கள், எந்த பொருட்கள், உன்னோட மின் சாதன பெட்டியோ ஏதோ அங்கே டேமேஜ் ஆகாது. அந்த 3 வயரில் நீ கொடுத்துருந்தேன்னு சொன்னால், இல்லை 2 வயரில் மட்டும் கொடுத்துருந்தேன்னு டேமேஜ் ஆகிடும், உன் பொருளும் சேதமடையும், ரைட்டா. இந்த 3வது வயர் என்ன செய்யும்னா, அது அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அந்த நேரத்துலனா இந்த 3வது வயர் இந்த கரண்ட்டை கொண்டு பூமியில் கொடுத்தோம், ரைட்டா. அதை எர்த்திங்னு சொல்லுவாங்க. எர்த்திங்னா பூமிக்குள் புதைக்கப்பட்ட வயர்னு அர்த்தம், ரைட்டா. இன் டொமஸ்டிக் சர்க்யூட், அப்படி டொமஸ்டிக்னா வீட்டு உபயோக சுற்று, வீட்டில் போடுறத சுற்று. டொமஸ்டிக்னா வீட்டு உபயோக மின் சுற்றுன்னு அர்த்தம். வீட்டில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா வயரிங்கே, மின்சார வயரிங், அதெல்லாம் மின் சுற்றுன்னு அர்த்தம். இன் டொமஸ்டிக் சர்க்யூட் அப்படின்னா வீட்டு உபயோக மின் சுற்றில் எ தேர்டு வயர், 3வது வயர் கால்டு த எர்த்து வயர் அப்படின்னா அதை தான் பூமி வயர் என்று சொல்லுகிறார்கள். 3வது வயர் தேர்டு வயர். ஃபஸ்ட்டு லைவ் வயர் கரண்ட்டு, செகண்டே நியூட்ரல், இது தேர்டு வயர். இதுதான் அதை ஓவர்லோடிங் சமயத்தில் ஃபீஸ் அடிக்கலை, சுவிட்சும் போச்சு அப்படின்னா இது வேலை செய்யும். இது வேலை செஞ்சு கரண்ட்டை கொண்டு உள்ளே கொடுத்துரும், ரைட்டா. அதான் சொல்கிறான்.
மூணாவது வயர் த தேர்ட் வயர் கால் எர்த்து வயர் என்று சொல்லுகிறார்கள். ஹேவிங் எ க்ரீன் இன்சுலேஷன். அதில் என்ன மாதிரி இன்சுலேஷன் இருக்கும்னா அதுக்கு மேலே க்ரீன் கலரில் இருக்கும். ஒன்று ரெட் கலரில் இருக்கும், இன்னொன்று கருப்பு கலரில் இருக்கும், இன்னொன்று பச்சை கலரில் இருக்கும். அந்த பச்சை கலரில் உள்ளது தான் எர்த்திங் வயர்னு சொல்லுவாங்க. 3 வயர் போகும், பார்த்துருக்கீங்களா? நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் வயரில் 3 வயர் இருக்கும் உள்ள. அதில் அந்த க்ரீன் கலர் தான் இதுக்கு எர்த்திங் வயரில் போடணும் நீங்கள். அப்போ பாசிட்டிவ்க்கு வந்து ரெட் கலரை போடுவாங்க, நியூட்ரலுக்கு அந்த கருப்பு கலரை போடுவாங்க. ரைட்டா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. த வயர் ஹேவிங்க, அந்த வயர் எப்படி இருக்கும்னா ஹேவிங் எ க்ரீன் இன்சுலேஷனை கொண்டு இருக்கும். இஸ் யூஸ்வலி கனெக்டட் டு த பாடி ஆஃப் த மெட்டாலிக் எலக்ட்ரிக் டிவைசஸ். அப்போ இது எதனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் நம்ம எந்த பொருள் இஸ் யூஸ்வலி அப்படின்னா நடைமுறையில் அந்த 3வது வயர் எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இஸ் யூஸ்வலின்னு நடைமுறையில் என்ன கனெக்டட்னா தொடர்பு ஏற்படுத்தியிருக்கும். இதை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எது கூட கனெக்டட்னா தொடர்பு ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். இந்த வயர் எதில் போய் கனெக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னா டு த பாடி ஆஃப் த மெட்டாலிக் எலக்ட்ரிக் டிவைசஸ் ஆகணும். பாடினா இப்போ உங்களோட ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜோட பாடி இருக்குது இல்லையா, ஃப்ரிட்ஜோட கவர் இருக்குது இல்லையா, ஃப்ரிட்ஜ் திறக்கிறியே செய்கிறீங்க, அது கூட இந்த வயரை கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாடி அந்த உன்னோட எந்த ஒரு பொருளோட பாடியில் தான் இந்த 3வது வயரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பாடியில் போய் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அதை தான் சொல்கிறோம். யூஸ்வலி நடைமுறையில் இந்த வயரானது கனெக்டட் டு த பாடினா அதோட உடம்பு பகுதியில், உடம்புனா ஃப்ரிட்ஜு அது மேலே உள்ளது ஃபுல்லாக உடம்பு பகுதி. அதேமாதிரி வாஷிங் மிஷின் அது மேலே உள்ள உடம்பு பகுதி ஒரு இடத்துல ஜாயினிங் போட்டு ஒரு வயரை சொருகிற மாதிரி வச்சுருப்பாங்க. எர்த்துன்னு சொல்லிட்டு அதில் போய் இதை கனெக்ஷன் பண்ணிடுவாங்க. ரைட்டா? டு த பாடி ஆஃப் த மெட்டாலிக் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ். மெட்டாலிக்னா மெட்டாலிக்னு என்னது, ஏன் மெட்டாலிக் போட்டிருக்கா, எந்த ஒரு அப்ளையன்சஸ்லையும் மெட்டல் கலந்துருக்கும். ரைட்டா? அந்த மெட்டாலிக் பகுதியில் தான் இது ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பிளாஸ்டிக் பகுதியில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ பிளாஸ்டிக் போர்ஷனில் கரண்ட் வருமா, அவன் ஃப்ரிட்ஜில் வராது இல்லையா, அதனால் மெட்டல் இருக்கக்கூடிய பாடியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் மெட்டாலிக் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்னா மின் சாதன பொருட்களில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த அதர் ஹேண்ட் இன்னொரு எண்டு, ஒரு எண்டு இதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. இன்னொரு எண்டு எங்கே போகும்னு சொன்னால் அந்த 3வது வயரோட த அதர் எண்ட் ஆஃப் த எர்த் வயர் இஸ் கனெக்டட் டு த மெட்டல் டியூப். ஒரு மெட்டல் டியூப் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டல் டியூப் எங்கே இருக்கும் அப்படின்னா பூமிக்குள்ளே புதைச்சிருப்பாங்க. மெட்டல் டியூப் மாதிரி இருக்கும், அது மெட்டலால் செஞ்சதாக இருக்கும், அது பூமிக்குள்ளே புதைச்சிருப்பாங்க. அதில் கொண்டு ஒரு எண்டை இந்த பாடியிலையும் இன்னொரு எண்டை அதில் கொண்டு போய் புதைச்சி வச்சுருவோம், அதில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ட்டா த அதர் எண்டு. அப்போ இன்னொரு எண்டு, அந்த எர்த் வயரோட இன்னொரு எண்டு, ஒரு எண்டு வந்து எலக்ட்ரிக் இந்த பாடியில் போன்ற மின்சாதன பொருட்களில், இன்னொரு எண்டு எங்கே போகும் இஸ் கனெக்டட் டு த மெட்டல் டியூப்பில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ மெட்டல் டியூப் எங்கே இருக்கும்னா பூமிக்குள்ளே இருக்கும். வீட்டுக்குள்ளே பூமியை தோண்டி உள்ளே புதைச்சிருப்பாங்க. அல்லது ஒன்று மெட்டல் டியூப்பில் பொருத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மெட்டல் எலக்ட்ரோட். அப்போ மெட்டல் எலக்ட்ரோட்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? அந்த மெட்டல் எலக்ட்ரோடில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. விச் இஸ் பரீட்னா அந்த மெட்டல் எலக்ட்ரோடு எங்கே இருக்கும் வச்சுருப்பாங்கன்னா அவை இருக்கிறது. அந்த மெட்டல் எலக்ட்ரோடோ அல்லது மெட்டல் டியூபோ எங்கே இருக்கும் அப்படின்னா அவை இருக்கின்றன. எங்கே பரீட் அண்டர் இன்டு த எர்த் அப்படின்னா பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கும். பரீட்னா புதைக்கப்பட்டிருக்கும். எதுக்குள்ளே? டு த எர்த். எதை குறிக்குது? அந்த மெட்டல் டியூபையும் அல்லது மெட்டல் எலக்ட்ரோடு ரெண்டில் ஏதாவது ஒன்று பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ரைட்டா? அதை தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு திஸ் வயர் ப்ரொவைட்ஸ் எ லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் டு த எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ இந்த 3வது வயர் என்ன செய்யும்னா லோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது மிக குறைந்த எதிர்ப்பை கொடுக்கும். எப்போ அது கொடுக்கும்னா அந்த கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகுது இல்லையா, ஷார்ட் சர்க்யூட் ஆகணும், அதிகமான கரண்ட் வரும். அந்த நேரத்தில் இது லோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துச்சுன்னு சொன்னால் படக்கம் இதுக்குள்ளே வந்துடும். இந்த வயருக்குள்ளே வந்து பூமிக்குள்ளே போயிடும். அந்த மெட்டல் எலக்ட்ரோடு போச்சு வச்சுருக்கையில் அதில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ உனக்கு மின்சாதன பொருளுக்கு எந்த சேதமும் ஏற்படாது. கிட்ட அதனால தான் லோ ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ்னால அது அதிகமான கரண்ட் வரும்போது அது எதில் முதல்ல பாயும்னா லோ ரெசிஸ்டன்ஸ் உள்ள இடத்துல தான் பாயும். சடக்குன்னு சொல்லி இதில் வந்து அந்த மெட்டல் எலக்ட்ரோட புதைச்சி வச்சுருக்கே இல்லையா, அல்லது மெட்டல் டியூப் புதைச்சி வச்சுருக்கே இல்லையா பூமியில், அதில் போய் ஜாயின் பண்ணிடும். அப்போ உன்னோட பொருளுக்கு எந்த சேதமும் ஏற்படாது. ரைட்டா? அப்போ இது என்ன சொல்கிறேன், திஸ் வயர் ப்ரொவைட்ஸ் எ லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் டு த எலக்ட்ரிக் கரண்ட். அப்படின்னா இந்த வயரானது மிக குறைந்த எதிர்ப்பைத்தான் கொடுக்கும். எதற்கு? பாத், அதாவது செல்வது. ரெசிஸ்டன்ஸ்னால் எதிர்ப்பு பாத்துனா வழி, போகக்கூடிய வழி, கரண்ட் போகக்கூடிய வழினா இந்த வழியை வந்து வர்றதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்துனா அதுதான். ரெசிஸ்டன்ஸ்னா எதிர்ப்பு வழின்னு அர்த்தம். கம்மியான எதிர்ப்பு தான் கொடுக்கும். எதற்கு? செல்லுவதற்கு.
பாத் டு த எலக்ட்ரிக் கரண்ட். பார்த்துன்னா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு, எலக்ட்ரிக் கரண்ட் செல்லுவதற்கு இது மிக குறைந்த அளவு எதிர்ப்பைத்தான் கொடுக்கும். ரைட்டா? அதனால் வேகமாக வந்து கரண்ட் உள்ளே வந்துடும். ரைட்டா? அப்போ த எர்த் வயர் சென்ஸ் ஏ கரண்ட் ஃப்ரம் த பாடி ஆஃப் த அப்ளைன்சஸ் டு த எர்த். இந்த எர்த் வயர் என்ன செய்யும்னா, நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, அது அந்த சமயத்தில் இந்த எர்த் வயர் வந்து கரண்ட்டை கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்துடும். அது வரைக்கும் இதுக்கு வேலையே கிடையாது. ஷார்ட் சர்க்யூட் ஆகலை, ஓவர்லோடிங் ஆகலைன்னு இதுக்கு வேலையே கிடையாது. அது ஃபீஸ் அடிச்சிச்சனால பிரச்சனை இல்லை. ஃபீஸும் அடிக்காமல் இருந்தால் தான் இது வேலை செய்யும். ரைட்டா? அப்போது த எர்த் வயர் சென்ஸ்னால் அனுப்புகிறது. எதை அனுப்புகிறது? த கரண்ட்டை எங்கேருந்து? ஃப்ரம் த பாடி ஆஃப் த அப்ளைன்சஸ். அப்படின்னா உன்னோட வீட்டு பொருட்களோட உடம்புல இருந்து, அது மெட்டாலிக் அப்ளைன்சஸ் சொல்லுவாங்க. அது மெட்டல் பகுதியிலேருந்து அனுப்பும். நீ பிளாஸ்டிக் பேரில் கனெக்ட் பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துக்கலாம். ஃப்ரம் த பாடி ஆஃப் த அப்ளைன்சஸ் டு த எர்த். அப்படின்னா உன்னோட வீட்டு பொருள்கள் உள்ள கரண்ட்டை கொண்டு வந்து எர்த்து பூமிக்குள்ளே அனுப்பி விட்டுரும் அப்படிங்கிறான். வேனவர் எ லைவ் வயர் ஆக்சிடென்ட்லி டச்சஸ். அப்படின்னா இதை தான் சொல்கிறேன். நான் முதல் சொன்னது லைவ் வயர்னால் கரண்ட் போகிற வயர். ஆக்சிடென்ட்னா எதிர்பாராத விதமாக. ரைட்டா? இந்த இடத்துல ஆக்சிடென்ட்டில் எதிர்பாராத விதமாக லைவ் வயர்னு கரண்ட் செல்லும் வயர் டச்சஸ்னால் தொட்டால். எதை தொட்டால்? தென் த பாடி ஆஃப் த மெட்டாலிக் எலக்ட்ரிக் அப்ளைன்சஸ். அப்படின்னா எப்போ அந்த பாடினா அந்த லைவ் வயர் வந்து ஒன்று மெட்டாலிக் அப்ளைன்சஸ் தொட்டுருச்சுன்னா கூட, அல்லது நியூட்ரல் கூட ஜாயின் பண்ணிட்டா கூட இது என்ன செய்யும்? இந்த வயர் வேலை செய்யும். இந்த மூணாவது வயர், க்ரீன் கலர் வயர், எர்த் வயர் வேலை செய்யும். வேனவர் ஏ லைவ் வயர். அப்படின்னா மின்சாரம் செல்லும் வயர். ஆக்சிடென்ட்னா அதாவது எதிர்பாராத விதமாக டச்சஸ் தொட்டால். எதை பாடி ஆஃப் த மெட்டாலிக் எலக்ட்ரிக் அப்ளைன்சஸ். அப்படின்னா அது வீட்டு உபயோக பொருட்களின் இரும்பு பகுதியை தொட்டால். அது இரும்பு எங்கெங்கே இருக்குமோ, இரும்பு இருக்குமில்லே உள்ள எல்லாத்துலேயும் இரும்பு இருக்கும். நீ ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டாலும் எதாவது அந்த இரும்பு பகுதியில் தொட்டுருச்சுன்னா அதுக்குள்ளே தானே வயர் போகுது. கரண்ட் வயர் உன்னோட ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே உள்ளே போகுதுல்ல. பை சான்ஸ் அது உள்ளே போகிற வழியில் ஏதாவது ஏன்னா இன்சுலேஷன் கெட்டு போய் உன்னோட அந்த பாடியை தொட்டுருச்சுன்னு சொன்னால் அதில் ஃபுல்லாக மிஷினே சாக்கடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கியா? சாக்கடிக்குது மிஷினை தொட்டான்னு சொல்லிட்டு அதுதான் மீனிங். அந்த நேரத்தில் கரண்ட்டை கொண்டு வந்து இது லோ ரெசிஸ்டன்ஸை கொடுத்து உள்ளே தள்ளிடும் பூமிக்குள்ளன்றான். ஆகவே த எர்த் வயர் செர்வ்ஸ் அஸ் எ ப்ரொடக்டிவ் கண்டக்டர். அப்படின்னா இந்த பூமி வயரு வேலை செய்கிறது. செர்வ்ஸ்னால் வேலை செய்கிறது. எவ்வாறாக? ஆஸ் எ ப்ரொடக்டிவ் கண்டக்டர். அப்படின்னா ஒரு பாதுகாப்பான கடத்தியாக. ப்ரொடக்டிவ்னா பாதுகாப்பு. ரைட்டா? கண்டக்ட்னா கடத்தி. அந்த கரண்ட்டை பாதுகாப்பாக பூமிக்குள்ளே கடத்துறதுக்காக வேண்டி இட் இஸ் எர்த் வயர் இஸ் ஒர்க்கிங்ன்றான். ஆகவே தி எர்த் வயர், இந்த பூமி வயர் என்ன செய்கிறது? செர்வ்ஸ்னால் செய்கிறது, பணியை செய்கிறது. செர்வ்ஸ்னால் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். என்ன வேலை செய்கிறது? ஆஸ் எ ப்ரொடக்டிவ் கண்டக்டர். அப்படின்னா ஒரு பாதுகாப்பான கடத்தியாக வேலை செய்கிறது. விச் சேவ்ஸ் அஸ். அது நம்மளை பாதுகாக்கிறது. எங்கேருந்து? ஃப்ரம் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காமல் பாதுகாக்கிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் எல்இடி பல்புன்றோம். அப்போ எல்இடின்னு என்னது? லைட் எமிட்டிங் டயோட். அப்படின்னா எல்இடின்னா லைட் வெளிச்சம் கொடுக்குறது. எமிட்டிங்னா உமிழ்தல், வெளிச்சத்தை உமிழ்தல். ரைட்டா? எமிட்டின்னு வெளியேற்றுதல்னு அர்த்தம். வெளிச்சத்தை வெளியேற்றினா உன் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? உன் டிவி பார்க்குற அது ஃபுல்லாக டயோடு தான். எல்இடி டிவின்னு சொல்லுவாங்க. எல்இடினா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டயோடு வச்சுருப்பான். அந்த டயோடு ஒவ்வொரு கலரையும் ஒரு டயோடு கொடுக்கும். டயோடுனா என்னது? அது கரண்ட்டை பாஸ் பண்ணுறது. இது வந்து எல்இடி. சாதா டயோடுன்னா ரெக்டிஃபையரை ஒர்க் பண்ணும். சாதாரண டயோடு என்ன செய்யும்னா ஒரு நம்மளோட வேவ்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் வேவ்ஸு, அந்த வேவ்ஸை கட் பண்ணும். அந்த டயோடு என்ன விஷயம்? ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றும். சாதாரண டயோடு. ரைட்டா? ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றும். டைரக்ட் கரண்ட்டுக்கு வேவ்ஸ் கிடையாது. ரைட்டா? நேராக தான் போகும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு வேவ்ஸ் இருக்குது, அலைகள் இருக்கிறது. ரைட்டா? அப்போ அந்த அலைகளை கட் பண்ணும். மேலே உள்ள பாசிட்டிவ் அலையை கட் பண்ணுறது ஒரு டயோடு, நெகட்டிவ் அலையை கட் பண்ணுறது ஒரு டயோடு. ரெண்டு அலையும் கட் பண்ணியாச்சுன்னா கரண்ட்டு நேராக தானே போகும். அது நேராக போச்சுன்னா அதுக்கு பேர் இந்த டைரக்ட் கரண்ட். அதாவது டயோடு எங்கே பண்ணணும்? சாதாரண டயோடு அங்கே வேலை செய்யும். இந்த டயோடுக்கு பேர் என்னது? லைட் எமிட்டிங் டயோடு. இது ஒரு டயோடு தான். இது அந்த மாதிரி வேலையை செய்யாது. கரண்ட்டை கட் பண்ணாது. ஏசியை வந்து டிசி ஆக்காது. ஆனால் இது லைட் வெளிச்சத்தை கொடுக்கும். ரைட்டா? லைட் எமிட்டிங்னா உமிழ்தல், வெளியேற்றுதல். உமிழ்தல் எமிட்டிங்னா உமிழ்தல். என்ன உமிழ்தல் என்னது? எச்சி வாயிலிருந்து வெளியில் துப்புறேன், வாய்க்கில் உமிழ்கிற எச்சி வெளியே துப்புறேன் இல்லையா, அப்போ வெளியே ஏற்றுறேன் இல்லையா, அது மாதிரி இது லைட்டை வெளியேற்றும் ஒரு டயோடு. லைட் எமிட்டிங் டயோட் பல்ப். இது பல்பாக பயன்படுகிறது. ரைட்டா? இது எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம்.
அது an எல்இடி பல்ப் இஸ் எ செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படின்னா இது எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு செமிகண்டக்டர் ஃபுல்லாக கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா கண்டக்டர்னு அர்த்தம். செமிகண்டக்டர்னால் ஒரு பாதி பாஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டக்டர் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படின்னா இதனோட பேர் என்னது? டிவைஸ்னால் ஒரு பொருள். என்ன பொருள்? செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படின்னா முழுவதுமாக பாஸ் பண்ணக்கூடியதில் பகுதியாக பாஸ் பண்ணோம். பகுதியாக லைட் வெளிச்சத்தை உமிழும். ரைட்டா? கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது பகுதி தான் பாஸ் பண்ணோம், மீதி பகுதி வெளிச்சமாக உமிழும். அதான் செமிகண்டக்டர் டிவைஸ். ரைட்டா? எல்இடி பல்ப் இஸ் எ செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படின்னா எல்இடி பல்பானது எவ்வாறு சொல்லப்படுகிறது? இருக்கிறது செமிகண்டக்டர் டிவைஸ்னா செமிகண்டக்டர் பொருளாக இருக்கிறது. தட் எமிட்ஸ்னால் உமிழ்கிறது, வெளியேற்றுகிறது. எதை வெளியேற்றுகிறது? விசிபிள் லைட் அப்படின்னா கண்ணில் பார்க்கக்கூடிய வெளிச்சத்தை இது காண்பிக்கிறது, வெளியேற்றுகிறது. விசிபிள்னால் பார்க்கக்கூடிய, மனுஷனால் பார்க்கக்கூடிய வெளிச்சத்தை இது வெளியேற்றுகிறது. எப்பொழுது? when an electric current passes through it, அது உள்ள கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அந்த கரண்ட்டை வாங்கிக்கிட்டு இது வெளிச்சத்தை காண்பிக்கிறது. ரைட்டா? அதனால் செமிகண்டக்டர் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதை தான் நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்இடி பல்ப் இஸ் எ செமிகண்டக்டர் டிவைஸ் தட் எமிட்ஸ் விசிபிள் லைட்ஸ். விசிபிள் லைட்ஸ்னால் கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிச்சத்தை வெளியேற்றுகிறது. எப்பொழுது? when electric current passes through it, அது உள்ள எலக்ட்ரிக் கரண்ட் மின்சாரம் பாயும்போது இது வெளிச்சத்தை வெளியேற்றுகிறது. விசிபிள் பார்க்கக்கூடிய வெளிச்சத்தை வெளியேற்றுகிறது. கலராக வெளியேற்றும். த கலர் ஆஃப் த எமிட்டிங் லைட் இஸ் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த மெட்டீரியல் யூஸ் அப்படின்னா அதனோட கலர் ஒவ்வொரு டயோடுக்கும் ஒரு கலர் இருக்கும். அது எதை பொறுத்து இருக்குன்னா நீ அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கியோ அதை பொறுத்து அந்த கலரை கொடுக்கும். நீ கிராமங்களில் பார்த்துருப்பேன், எல்இடி பல்ப் சீரியல் பல்ப் போட்டிருப்பாங்களே, ஒன்று பச்சை கலரை கொடுக்கும், ஒன்று க்ரீனுக்கு, ஒன்று சிவப்பு கலரை கொடுக்கும், ஒன்று வெள்ளை கலரை கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி அதுக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய பொருளின் தன்மையை பொறுத்து அந்த கலரை கொடுக்கும்ன்றான். த கலர் ஆஃப் த எமிட்டிங் லைட், எமிட்டிங்னா வெளியேற்றக்கூடிய வெளிச்சத்தோட கலர் என்னவென்றால், கலர்னா த கலர்னால் அதனோட கலர் என்ன? வண்ணம் என்னவாக இருக்கும்? த எமிட்டிங் லைட், அது வெளியேற்றக்கூடிய வெளிச்சத்தின் வண்ணமானது சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது? ஆன் த டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு. நீ அந்த டயோடில் என்ன விதமான பொருட்களை உபயோகப்படுத்தியிருக்கியோ அதை சார்ந்து அதனோட கலர் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறான். வித் த ஹெல்ப் ஆஃப் த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் லைக் கெலேனியம், அது அரிசனைடு, இது யூஸ் பண்ணினா வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஒரு கெமிக்கல் கலவை, ரசாயன கலவை ஆகிய என்னது லைக் வித் த ஹெல்ப், இதனோட உதவி, வித் த ஹெல்ப்னா இதனோட உதவியை வச்சு அப்போ இதை உபயோகப்படுத்தினே அர்த்தம். வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட், ரசாயன கலவையான லைக் உதாரணமாக கேலியம் அரிசனைடு. அப்போ கேலியம் அரிசனைடு என்ற ஒரு கெமிக்கல் கலவையோ அல்லது கேலியம் பாஸ்பைட் என்ற ஒரு கலவையோ நீ உபயோகப்படுத்தினால் த மேனுஃபேக்சர் கேன் ப்ரொடியூஸ் எல்இடி பல்ப்ஸ். இதை உபயோகப்படுத்தி மேனுஃபேக்சர் தயாரிப்பாளர் கேன் ப்ரொடியூஸ் எல்இடி பல்பை உண்டாக்கலாம். தயாரிப்பாளர் எல்இடி பல்பை உண்டாக்கலாம். ப்ரொடியூஸ்னால் தயாரிக்கலாம் அப்படிங்கிறான். இந்த ரெண்டு கலவையை யூஸ் பண்ணி, எந்த கலவை? கேலியம் அரிசனைடு அண்டு கேலியம் பாஸ்பைடு, இந்த ரெண்டு கலவையும் யூஸ் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் மேனுஃபேக்சரர் முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எதை தயாரிக்க முடியும்? எல்இடி பல்பை தயாரிக்க முடியும். அப்போ தேட் ரேடியேட்ஸ் ரெட், இந்த மாதிரி நீ கலவையை உண்டாக்கி நீ எல்இடி பல்பு உண்டாக்குனேன்னா தேட் ரேடியேட்ஸ்னு வெளியேற்றுகிறது. தேட் அந்த எல்இடி பல்ப் வெளியேற்றுகிறது. எதை? ரெட்டு, க்ரீனு, எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர்ஸ், இந்த 4 கலரை வெளியேற்றுகிறது. இந்த 2 கெமிக்கல் காம்பினேஷனை வச்சு நீ எல்இடி பல்பை தயார் பண்ணாங்கன்னு சொன்னால் தேட் ரேடியேஷனை வெளியேற்றுகிறது. என்ன கலரை? ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர்களை வெளியேற்றுகிறது. டிஸ்பிளேஸ் இன் டிஜிட்டல் வாட்சஸ் அப்படின்னா டிஜிட்டல் வாட்சஸ், நம்மளோட டிஜிட்டல் வாட்ச் இருக்கு இல்லையா, அதில் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அதில் டிஸ்பிளேன்னு என்னது? காண்பிக்கிறதுன்னு அர்த்தம். டிஸ்பிளேனா காண்பிக்கிறது. இப்போ நம்ம ஸ்டோருக்கு போகிறோம், ஒன்று காமிக்கிறான், டிஸ்பிளே இட் அப்படின்னா அதை காமியா அப்படின்றோம்ல. டிஸ்பிளே டு மீ அப்படின்னு எனக்கு காமின்னு சொல்கிறோம்ல. எனக்கு டிஸ்பிளே திஸ், இதை காமி அப்படின்றா.
இது வேண்டாம், இந்த அதை காமி அப்படின்னா காமினா டிஸ்பிளே மீ அப்படின்னா ஷோ மீன்றனால ஷோனாலும் டிஸ்பிளேனாலும் ரெண்டு ஒன்று தான். அப்போ டிஸ்பிளே இன் டிஜிட்டல் வாட்சஸ் அப்படின்னா டிஜிட்டல் வாட்சில் உள்ள டிஸ்பிளே, அதாவது அது வந்து வெளிச்சம், அதில் அதோட தோற்றம் எப்படி தோற்றம் அண்டு கேல்குலேட்டர், ஒன்றோட கேல்குலேட்டர் இருக்கு இல்லையா, கேல்குலேட்டர் உள்ள கலர்கள், அப்போ டிராஃபிக் சிக்னல்ஸ், டிராஃபிக்கில் போகிற சிக்னல் இருக்குல்ல, ரெட் கலரு ப்ளூ கலர்னு காமிக்கிறாங்களா, இதெல்லாம் இதில் என்ன அண்டு ஸ்ட்ரீட் லைட், தெரு 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 லைட்டு, டெக்கரேட்டிவ் லைட்ஸ், ஆடம்பர வெளிச்சங்கள், ஆடம்பர வெளிச்சம் தரக்கூடிய பொருட்கள். லைட்ஸ் என்னது, வெளிச்சம் தரக்கூடிய வெளிச்சம் தான். ஆனால் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா டெக்கரேட்டிவ்னா ஆடம்பரம். இப்போ நம்ம கோயில்கள்லையோ ஒரு விழாக்கள்லையோ கல்யாணத்தில் சீரியல் செட் வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் டெக்கரேட்டிவ் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடம்பர வெளிச்சம் தரக்கூடிய பொருட்கள்னு அர்த்தம். ரைட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த எல்இடி. அதில் சில உதாரணங்கள், எதனோட உதாரணங்கள், எல்இடியோட உதாரணங்கள், எல்இடியால் உண்டாக்கப்பட்டவைன்னு அர்த்தம். ரைட்டா, அப்போ 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. அப்போ 7 செக்மெண்ட், 7 கலர் இருக்கு இல்லையா, 7 கலரோட டிஸ்பிளே தோற்றம். ரைட்டா, 7 கலரோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவன் படத்தில் என்ன போட்டுக்கான் பாருங்கள், இதுதான் 7 கலரோட தோற்றம். ரைட்டா, ஏ பி எஃப் ஜி, இது இ அண்டு சி. ரைட்டா, இந்த ஒவ்வொரு கோடும் ஒன்று குறிக்கிறது. டி 1 2 3 4 5 6 7 இருக்கா, அந்த மேலே உள்ள கோடு ஏ குறிக்கிறது. இந்த எஃப் எதை குறிக்கிறது, இந்த டயோடு இப்படி தான் இருக்கும், டயோடு இப்படி தான் இருக்கும். ரைட்டா, மொத்த ஷேப்பில் இருக்கும். இது ஒரு தோற்றம், இது ஒரு கலர், இது ஒரு கலர், ஒவ்வொரு கோடும் ஒன்று. ரைட்டா, 7 கலர் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. அப்போ நெக்ஸ்ட்டு, a 7 segment display is the display device used to give an output in the form of numbers or text. அப்படின்னா இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, அதாவது தோற்றம், அதாவது 7 செக்மெண்ட்னு பிரிவு. ரைட்டா, 7 பிரிவு தோற்றம்னு அர்த்தம். செக்மெண்ட்டாக இருக்கா, தனித்தனியாக இருக்கா, 7 இது தனியாக இருக்கா, 7 செக்மெண்ட். ரைட்டா, ஏ 7 செக்மெண்ட் டிஸ்பிளே என்பது இஸ் எ டிஸ்பிளே, அதாவது அது காண்பிக்கிறது. எதை, டிஸ்பிளே டிவைஸ் அப்படின்னா காண்பிக்கும் டிவைஸ், ஒரு பொருள். டிஸ்பிளே என்னது, வெளித்தோற்றம், வெளித்தோற்றத்துக்கு லைட்டை காமிக்கிறது இல்லையா. அப்போ டிஸ்பிளே டிவைஸ், அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே என்பது இருக்கிறது எவ்வாறாக, டிஸ்பிளே டிவைஸ் காண்பிக்கும் ஒரு பொருளாக இருக்கிறது. யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது. டு கிவ், அது எப்படி உபயோகப்படுத்தப்படுது, டு கிவ் அன் அவுட்புட் இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் டெக்ஸ்ட்ஸ். அப்படின்னா இதனோட அவுட்புட் வெளித்தோற்றத்தில் என்னத்தை கொடுக்கும்னு சொன்னால் நம்பர் மாதிரி வடிவத்தில் கொடுக்கும்ன்றான். இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே ஒரு நம்பர் மாதிரி கொடுக்கும். ரைட்டா, அதான் சொல்கிறேன், டு கிவ் அன் அவுட்புட்னா வெளிக்கொண்டு வந்து காமிக்கும். அவுட்புட்னா அதனோட வினையின், அதனோட இப்போ உனக்கு பல்ப் எரியுது, வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் திஸ் பல்ப்னா வெளிச்சத்தை கொடுக்குது இல்லையா. அதே மாதிரி இந்த 7 செக்மெண்ட்டு டிஸ்பிளே என்பது ஒரு டிஸ்பிளே டிவைஸ் தான். ஆனால் இட் கிவ் அன் அவுட்புட், அதாவது இது கொடுக்குறது, அவுட்புட்னா கொடுக்குறது, கிவ் அன் அவுட்புட்னா முடிவில் கொடுக்குறது. என்னது, இந்த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ். அப்போ நம்பர்கள் எப்படி, நம்பர் எண்ணிக்கை மாதிரி, இது 8 மாதிரி இருக்கா, இதை பாருங்கள் 8 மாதிரி இருக்கா, 8 மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி நம்பர் வடிவத்தில் இது டிஸ்பிளே ஆகிறது. இந்த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் டெக்ஸ்ட்னா எழுத்து மாதிரி கொடுக்குறது அப்படிங்கிறான். ரைட்டா, ஒன்று நம்பர் வடிவத்தில் கொடுக்கும், இல்லை எழுத்து மாதிரி, நம்ம எழுத்து இருக்குல்ல ஏபிசின்னு எழுதுறோம் இல்லையா, அது எழுத்து வடிவத்தில் டிஸ்பிளே இது கொடுக்கும். ரைட்டா, அப்போ இட் இஸ் யூஸ் இன் டிஜிட்டல் மீட்டர்ஸ். அப்போ இப்போ நம்ம டிஜிட்டல் மீட்டரில் என்ன நம்பர் எழுதுறோம் இல்லையா, அதெல்லாம் இது இந்த டயோடு தான், இந்த 7 செக்மெண்ட் டயோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எழுத்து வடிவத்தில் காமிக்குது இல்லையா, ஏபிசிடின்னு காமிக்குதா, ஏபிசிடி 5 4ன்னு காமிக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே தான் காண்பிக்கிறது. அப்படின்னா இட் இஸ் யூஸ், இது உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த 8 எதை குறிக்கிறது, 7 செக்மெண்ட் டிஸ்பிளே குறிக்கிறது. இட் இஸ் யூஸ்டு இன் டிஜிட்டல் மீட்டர். டிஜிட்டல்னால் 0101, அதான் டிஜிட்டல் மீட்டர்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அனலாக் மீட்டர் வேறு. ரைட்டா, டிஜிட்டல் மீட்டரில் இது பயன்படுத்தப்படுகிறது. டிஜிட்டல் கிளாக்கில் பயன்படுத்தப்படுகிறது. மைக்ரோ வேவ் ஓவன். அப்போ மைக்ரோ வேவ் ஓவன் அப்படின்னா ஓவன் அடுப்பு, அதுலேயும் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. ரைட்டா, மைக்ரோவேவ் ஓவன்லேயும் இது பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் இடிசி, அப்போ எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம், எக்ஸ்ட்ரானா இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட்டு, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 செக்மெண்ட்ஸ். அப்படின்னா இது 7 செக்மெண்ட்களை கொண்டுள்ளது. ரைட்டா, 7 செக்மெண்ட்ஸ் ஆஃப் எல்இடிஸ். அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோடோட 7 செக்மெண்ட், 7 பிரிவுகளை இது கொண்டுள்ளது. இந்த ஃபார்ம் ஆஃப் டிஜிட் 8 எந்த வடிவத்தில் கொண்டுள்ளது, 7 செக்மெண்ட் லைட்டை கொண்டிருக்கிறது.
ஆனால் அதனோட வடிவம் எப்படி இருக்குது? 8ஆம் நம்பர் மாதிரி இருக்கிறது. 8ஆம் நம்பர் மாதிரி இருக்கா மேலே? ஆனால் 7 கொண்டு இருக்கிறது. அதான் நான் சொல்கிறேன், இட் கன்சிஸ்ட். மேலே பாருங்கள் 7 தான் இருக்கும். இந்த பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஆனால் வடிவம் எப்படி இருக்குது? 8 மாதிரி இருக்கா? அதான் சொல்கிறான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 செக்மெண்ட். இது 7 பிரிவுகளை கொண்டிருக்கும். 7 செக்மெண்ட்ஸ் ஆஃப் எல்இடி. 7 பிரிவுகளை கொண்ட எல்இடியாக இருக்கும். ஆனால் அதோட மொத்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் டிஜிட் 8. டிஜிட் என்னது? எண் 8 என்ற வடிவத்தில் இருக்கும். ரைட்டா? இந்த ஃபார்ம் வடிவம் எந்த வடிவம்? டிஜிட்னா எண்ணு. டிஜிட் என்னது? 8 என்ற எண்ணின் வடிவத்தில் இருக்கும் அப்படின்ட்டான். தி 7 எல்இடிஸ், 7 எல்இடி, இந்த 7 எல்இடிகள் ஆர் நேம்டு அஸ், இவைகள் பெயரிடப்படுகின்றன. ஏபிசி டிஇஎஃப் ஜி என்று மேலே படத்தில் பார்த்துருக்கீங்களா? அதே தான். அண்ட் எக்ஸ்ட்ரா 8th எல்இடிஸ் யூஸ் அஸ் எ டிஸ்பிளே டாட் அப்படின்ட்டா. அந்த 8வது எல்இடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் 7 செக்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் 8வதுன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருப்பாங்க. அது எப்படி? இந்த 8th அண்ட் எக்ஸ்ட்ரானா தனியாக அதிகமாக 8வதுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. 8th எல்இடி இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே டாட். ஒரு புள்ளியை மட்டும், டாட்னா ஒரே ஒரு புள்ளியை மட்டும் கொடுக்குறதுக்காக 8வது செக்மெண்ட் வச்சுருப்பாங்கன்றான். ரைட்டா? அதுதான் 8th செக்மெண்ட் சொல்கிறான். ரைட்டா? இந்த சைடில் போட்டிருக்காங்களா ரவுண்டு மாதிரி, அதுவாக தான் இருக்கும் 8th செக்மெண்ட். ரைட்டா? இந்த போட்டிருக்காங்களா ரவுண்டு, அதான் 8th செக்மெண்ட். ஒரு புள்ளியை மட்டும் காண்பிக்கிறதுக்கு அந்த 8க்கு பக்கத்தில் போட்டிருக்காங்க இல்லையா? அடுத்து மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப். மெரிட்ஸ்னால் அதனோட மெரிட்னு என்னது? வாட் இஸ் த மெரிட்னா நல்ல குணங்கள். நல்லது என்னது? எது? எல்இடி பல்போட பலன்கள், நல்ல பலன்கள் என்ன? ரைட்டா? மெரிட்ஸ். அதனோட மெரிட்னா உயர்ந்த பண்புகள் என்ன? அதில் நம்மளுக்கு என்ன நன்மைகளை கொடுக்குறது? ரைட்டா? எல்இடி பல்போட நன்மைகள் என்ன? ரைட்டா? பெனிஃபிட்ஸ். மெரிட்ஸ் பெனிஃபிட்ஸ் ரெண்டு ஒன்று தான். பெனிஃபிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப் அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப் ரெண்டு ஒன்று தான். ஆஸ் தெர் இஸ் நோ ஃபிலமெண்ட். இதில் வந்து ஃபிலமெண்ட் கிடையாது. ரைட்டா? சாதா பல்பில் ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா? அப்படி டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும், அது எரியும், பார்க்கலாம். அப்போ இதில் ஃபிலமெண்ட்டு கிடையாது. தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா இதில் எந்த ஆற்றலும் வீண் போகாது. லாஸ்னால் வீண் போகாது. லாஸ்னால் இது இழப்பு கிடையாது, ஆற்றல் இழப்பு இல்லை. இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். அப்படின்னா இது எல்இடி பல்பு எப்போயுமே வெப்பமாகாது. சாதா பல்பு போய் தொட்டு பாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு அது சுடும். இந்த எல்இடி பல்பு எப்போயுமே சுடாது. அதை தான் சொல்கிறான். அதாவது தெர் இஸ் நோ ஃபிலமெண்ட். இதில் எந்த ஃபிலமெண்ட் இல்லை. தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். அப்படின்னா வெப்ப வடிவத்தில், இந்த ஃபார்ம்னா வடிவம், வெப்ப வடிவத்தில் எந்த விதமான ஒரு ஆற்றல் இழப்பும் இல்லை. ஆற்றல் இழப்பு இருந்தால் சூடாகும். ரைட்டா? இட் இஸ் ஏ கூலர். இது வந்து கூலராக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். தென் த இன்கேண்டிசன்ட் பல்ப். அப்படின்னா சாதா பல்ப் இருக்கு இல்லையா, நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? இன்கேண்டிசன்ட் பல்ப்னா சாதா பல்ப். ரைட்டா? சாதா பல்பை விட இது கூலாக இருக்கும். ரைட்டா? இட் இஸ் கூலர். இது குளிர்ச்சியாக இருக்கும். எதை விட? தேன் த இன்கேண்டிசன்ட்னா பல்புன்னு சாதா பல்பை விட இது நல்ல ஒரு குளிர்ச்சியான பல்பாக இருக்கும். இன் கம்பேரிசன். அப்படின்னா அது கம்பேர் பண்ணும்போது, அதாவது கம்பேர்னா அதை தொடர்படுத்தி பார்க்கும்போது, எதை தொடர்படுத்தி பார்க்கும்போது? வித் த ஃப்ளோரசன்ட் லைட். ஃப்ளோரசன்ட்னா மின்னும் விளக்கு. அதாவது மின்னும் விளக்கை தொடர்படுத்தி பார்க்கும்போது த எல்இடி பல்ப் ஹேவ் சிக்னிஃபிகண்ட்லி லோ பவர் ரெக்யூர்மெண்ட். அப்படின்னா எல்இடி பல்பு வந்து கம்மியான ஆற்றல் தான் தேவைப்படுகிறது. கம்மியான வோல்டேஜ் இருந்தாலே போதும், எரியும். ரைட்டா? அது எரியாது. அதிகமான பவர் தேவைப்படும் சாதா பல்புக்கு. அதான் சொல்கிறான். இன் கம்பேரிசனாக தொடர்புபடுத்தி பார்க்கும்போது எதை கூட தொடர்புபடுத்துறது? வித் த ஃப்ளோரசன்ட் லைட். ஃப்ளோரசன்ட்னா மின்னும் விளக்கு. மின்னும் விளக்குன்னா சாதா பல்புன்னு தான் அர்த்தம். இன்கேண்டிசன்ட் பல்புன்னு சொன்னோம்ல, அதுவும் ஃப்ளோரசன்ட் எந்த ஒன்று தான். அதை தொடர்புபடுத்தி பார்க்கும்போது, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது த எல்இடி பல்ப் வந்து ஹேவ் ஏ சிக்னிஃபிகண்ட்லி. அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. சிக்னிஃபிகண்ட்ல குறிப்பிடத்தக்க ஒன்றாக போற்றக்கூடிய ஒன்று, குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது எல்இடி பல்பு. எதற்கு? லோ பவர் ரிக்குயர்மெண்ட். இதுக்கு கம்மியான பவர் தேவைப்படுகிறது, அவ்வளோதான். அதுக்கு அதிகமான பவர் தேவைப்படும். அப்போ நம்மளுக்கு கரண்ட் சேவிங் ஆகும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட், இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு என்வைரன்மெண்ட். அப்படின்னா சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு இது தீங்கு விளைவிக்காது. ஹார்ம்ஃபுல்னால் தீங்கு விளைவிக்கும், நோன்னா தீங்கு விளைவிக்காது. அதில் தீங்கு இருக்கும். ஏன்னா ஹீட் ரேடியேஷன் ஆகுது இல்லையா?
வெப்பம் உண்டாகுது. அப்போ சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்கப்படும். அப்போது நெக்ஸ்ட்டு ஏ ஒய்டு ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் இஸ் பாசிபிள் ஹியர். அப்படின்னா இங்கே அதிகமான கலர்களை நாம் உபயோகப்படுத்தலாம். அதில் கலரை யூஸ் பண்ண முடியாது, ஒரே கலர் தான். ஏ ஒய்டு ரேஞ்சுனா அதிகமான ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ். ரேஞ்சு அதான் சேர்த்து தான் படிக்கணும். ஏ ஒய்டு ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ்னால் அதிகமான கலர்கள். ஒய்டு ரேஞ்சுனா அதிகமான கலர்ஸ்களை இஸ் பாசிபிள் இங்கே உண்டாக்கலாம். இதில் உண்டாக்கலாம், அதிகமான கலர்களை கொடுக்குதுன்னு அர்த்தம். பாசிபிள் ஹியர்னா உண்டாக்கலாம்னு அர்த்தம். இட் காஸ்ட் இஸ் எஃபிஷியன்ட். அப்படின்னா இதனோட விலை வந்து மலிவாக இருக்கும். எஃபிஷியன்ட்னா மலிவு, இஸ் காஸ்ட் விலை, விலை காஸ்ட் இஸ் எஃபிஷியன்ட், மலிவாக இருக்கும். அண்ட் எனர்ஜி இஸ் எஃபிஷியன்ட், அதே மாதிரி ஆற்றலும் மலிவாகவே இருக்கும். உனக்கு பவர் சேவிங்ஸ் இருக்கும். எனர்ஜி வந்து கம்மியாக தான் எடுக்கும். அப்படின்னா கரண்ட்டை கம்மியாக தான் எடுக்கும். அப்போ உனக்கு கரண்ட்டு சேவிங் ஆகும். எனர்ஜியும் மலிவாக இருக்கும், ஆற்றலும் மலிவாக, காஸ்ட்டு விலையும் மலிவாக இருக்கும். ரைட்டா? அப்போ மெர்க்குரி அண்ட் அதர் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் யூஸ் ரிக்வயர்டு. அப்போ இதுக்கு வந்து மெர்க்குரியோ அல்லது டாக்ஸிக் அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களோ இதில் உபயோகப்படுத்தவில்லை. அப்படின்னா மெர்க்குரி அண்டு அதர் டாக்ஸிக்னால் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் ஆர் நாட் யூஸ்டு. நாட் ரிக்வயர்டுனாலும் யூஸ்னாலும் ரெண்டு ஒன்று தான். இதில் இதுக்கு தேவையில்லை அப்படின்னா இதில் பயன்படுத்தலைன்னு அர்த்தம். அடுத்து ஒன் வே ஆஃப் ஓவர் கம்மிங் த எனர்ஜி கிரைசிஸ் இஸ் டு யூஸ் மோர் எல்இடி. அப்படின்னா ஒரு வழி இருக்குது. என்ன வழி? த ஓவர் கம்மிங் த எனர்ஜி கிரைசிஸ். அப்படின்னா எனர்ஜினா ஆற்றலை அதிகமாக பயன்படுத்துகிறோம்ல. ஆற்றல் என்னது? கரண்ட்டை அதிகமாக பயன்படுத்துகிறத தவிர்க்க நாம் இந்த எல்இடி பல்பை யூஸ் பண்ணலாம். அது ஒரு 2 பல்புக்கு இது 10 பல்பு யூஸ் பண்ணலாம். ரைட்டா? அதான் சொல்கிறான். ஓவர் கம்மிங்னா தவிர்க்க, அதுலேருந்து வெளியில் வர. எதுலேருந்து வெளியில் வர? எனர்ஜி கிரைசிஸ். எனர்ஜினா ஆற்றல் பிரச்சனையிலிருந்து. கிரைசிஸ்னால் பிரச்சனை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆற்றல் பிரச்சனை என்னது? அதிகமான கரண்ட்டை யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா இதை உபயோகப்படுத்துங்க. ஈஸ் டு யூஸ் உபயோகப்படுத்தணும். மோர் எல்இடி பல்ப்ஸ், அதிகமான எல்இடி பல்புகளை உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறோம். அடுத்து எல்இடி டெலிவிஷன் அடுத்ததில் பார்க்கலாம்.